ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. சென்னையில் ஒரு பப்பில் நடந்த ஒரு பிரச்சனைனால இன்னைக்கு தமிழ் சினிமாவே கொஞ்சம் ஆட்டம் கண்டு இருக்கு அப்படின்றது சொன்னால் கேட்கவே ஷாக்கிங்காக இருக்குல்ல. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஆக்டர் ஸ்ரீகாந்தோட கேஸ் தான். ஸோ அவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. அவர் ஏன் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காருன்னா அவர் கொகைன் கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவரோட பிளட்டோட டெஸ்ட்டில் தெரிஞ்சிருக்கு. ஸோ இதனால வந்துட்டு ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. இந்த ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு வந்துட்டு கொகைன் கொடுத்த இந்த கொகைன் டீலர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் இன்னும் பெரிய ஒரு ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன விஷயம் தெரியுமா? தமிழ் சினிமாவில் சில ஆக்டர் ஹீரோயின்ஸ் எல்லாமே வந்துட்டு எங்ககிட்ட வாங்கி இருக்காங்க, நாங்களும் அவங்களுக்கு வந்துட்டு சப்ளை பண்ணியிருக்கோம்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு வெரிஃபை அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் செய்யப்பட்டது இந்த ஒரு கொக்கைன் ட்ராப்ல மாட்டினது நம்மளோட ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தான். ஸோ அவர் வந்துட்டு எப்படி இந்த ஒரு கொக்கைன் ஒரு விஷயத்தில் வந்துட்டு ட்ராப் ஆகி மாட்டியிருந்தாரு. இப்போ மாட்டினதுக்கு அப்புறமா போலீஸ் கிட்ட அவர் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொன்னாரு, ஸோ அவருக்கு எப்படி இந்த ஒரு விஷயம் கான்டாக்ட் எல்லாம் கிடைச்சது அப்படின்றது ஏகப்பட்ட விஷயங்களை ஓப்பனாக போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிஞ்சுது. சென்னையில் ஏகப்பட்ட இடங்கள்ல இந்த மாதிரி ஒரு சமாச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம இப்போ சென்னையில் வாழ்ந்துகிட்டோம். ஸோ நம்ம எற்ற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது அப்படின்றப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ எப்படி இந்த ஒரு விஷயம் நடந்தது சென்னையில், இப்போ சவுத் இந்தியா முழுக்க இந்த கொக்கைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ட்ரக் மாஃபியாவில் ஊடுருவி இருக்காங்களா அப்படின்றது ஏகப்பட்ட கேள்விக்கான பதிலை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஒரு பப்பு ஆரம்பிச்ச இந்த சண்டை எப்படி கொக்கைன் கேஸாக மாறிச்சு, கொக்கைன் கேஸாக மாறினதுக்கு அப்புறமா டீலர் என்ன மாதிரி விஷயங்கள் சொன்னாரு, டீலர் சொன்ன விஷயத்தை வச்சு ஸ்ரீகாந்த் எப்படி மாட்டாரு, ஸ்ரீகாந்த் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இப்போ போலீஸ் கிட்ட என்னவா இருக்கு, இப்போ போலீஸ் என்ன நடவடிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் எடுக்க போகுதுன்றது மொத்த டீட்டெயிலுமே வெறும் வழக்கம் போல 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இது போல நம்ம ஊரில் நடக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்மளோட மொழியாக இருக்க தமிழில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது சென்னையில் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு பப்பில் ஒரு பிரச்சனை சண்டையாக வந்துட்டு ஆரம்பிக்கப்படுது. ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த பப்புக்கு போயிருக்காங்க. அந்த பப்புக்கு போனப்போ யாரெல்லாம் பிரச்சனை பண்ணாலும் அவங்கள எல்லாத்தையுமே விசாரிச்சதில் அவங்க வந்துட்டு இந்த கொக்கைன் அப்படின்ற ஒரு விஷயம் கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் சந்தேகத்தின் அடிப்படையில் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை வந்துட்டு கன்ஃபார்ம் செய்யப்படுது. ஆமாம், இங்கே வந்துட்டு கொக்கைன்ஸ் இவங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் கன்ஃபார்மும் செய்யப்படுது. சரி, இந்த ஒரு கொக்கைன் கன்சியூம் பண்ணவங்க இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு கொக்கைன் எங்கிருந்து வருது அப்படின்றது அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போலீஸ் மூவ் பண்றாங்க. அதான் பிரதாப் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மூவி ப்ரொடியூசர் மூலியமா இந்த ஒரு விஷயம் வந்துட்டு கிடைக்குது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த மூவி ப்ரொடியூசர் அப்படின்றப்போ வந்துட்டு தமிழ் ப்ரொடியூசராக அவர் இருக்காரு. ஸோ தமிழ் ப்ரொடியூசர் இந்த ஒரு கொக்கைனை வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குற லெவலில் இருக்காரு, டீலிங் பண்ற லெவலில் இருக்காருன்னா அப்போ இதில் தமிழ் சினிமாவில் யாராச்சும் இதில் வந்துட்டு கன்சியூம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இந்த விஷயத்தை மூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல இந்த பிரதாப் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ப்ரொடியூசர் வீட்டில் வந்துட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்ச் பண்ணி ஆரம்பிக்கும் போது அவருக்கு வந்துட்டு இந்த ஒரு கொக்கைன் டீலிங் பண்ற ஒரு விஷயம் கன்ஃபார்ம் செய்யப்படுது. ஸோ கையோட அவரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் அவர் டீல் பண்றாரு அப்படின்றப்போ கேட்கும்போது நிறைய பேருக்கு டீல் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயமா அவர் சொல்றாரு. சரி, உனக்கு எங்க இருந்து வருது கொக்கைன் அப்படின்றது கேட்கும்போது எனக்கு பெங்களூர்ல இருந்து வருது அப்படின்ற ஒரு விஷயம் பிரதாப் சொல்றாரு. சரி, பெங்களூர்ல இருக்கும்போது அங்க இருக்கிற போலீஸை வச்சு விசாரிச்சதுல பெங்களூர்ல இருக்கிறவங்களுக்கு எங்க கிடைக்குது அப்படின்றப்போ நைஜீரியால இருந்து இந்தியாவுக்குள்ள வருது, இந்தியால இருந்து பெங்களூர்ல வருது, பெங்களூர்ல இருந்து சென்னையில இந்த பிரதாப் அப்படின்ற ஒருத்தர் கைக்கு வந்து பிரதாப் வந்துட்டு சென்னை முழுக்க வந்துட்டு கொக்கைன் டீலிங் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு மொத்த இன்ஃபர்மேஷன் நம்மளோட போலீஸ் வந்துட்டு எடுத்துட்டாங்க. சரி, பிரதாப் கிட்ட வந்துட்டு அடுத்தது என்ன மாதிரி கஸ்டமர்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருக்காங்க, ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு மூவி ப்ரொடியூசர் வேற. ஸோ கண்டிப்பா இல்ல சினிமா ஆட்கள் யாராச்சும் சேர்ந்திருக்காங்களா அப்படின்றது அந்த கோணத்திலையுமே விசாரிக்கிறாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரதாப் பெருசா எந்த ஒரு விஷயத்தையுமே லீக் பண்ணல. பட் ஒன்னுக்கு ரெண்டா வந்துட்டு முரண்படா பிரதாப் பேசுற ஒரு விஷயத்துல பிரதாப்போட டிரான்சாக்ஷன் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது 4 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஒரே ஷாட்ல வந்து பிரதாப்போட அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு ரீசன்ட் டேஸ். அது யார் அனுப்பியிருக்கா அப்படின்றது பார்க்கும்போது வேற யாரும் இல்லை, ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தான் அனுப்பியிருக்காரு. ஸோ எதுக்காக ஒரு ஹீரோ ப்ரொடியூசருக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் அடுத்த கட்டத்துக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதில் தான் ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்துட்டு இன்வால்வே ஆக ஆரம்பிக்கிறாரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஸோ இதுக்காக வந்துட்டு பிரதாப் என்ன சொல்றாருன்னா, இல்லை அவர் வந்துட்டு ஏதோ ஒரு பிரைவேட் பார்ட்டி வந்துட்டு நுங்கம்பாக்கத்தில் அவரில் இருக்கிற வீட்டில் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்காக வந்துட்டு அவர் கொக்கைன் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு 4 லட்ச ரூபாய் எனக்கு அனுப்புறாரு அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் பிரதாப் சைட்லேருந்து. சரி, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்த் அவர்கள் பிரைவேட் பார்ட்டியில் கொக்கைன் பண்றாரு அப்படின்னு சொல்லி அப்பவே போலீஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங். ஸோ இதோட விஷயத்தில் சரி ஒரு ஹீரோவாச்சே, ஸோ 4 பேருக்கு தெரிஞ்சவராச்சு, இது இதோட வந்துட்டு டக்குன்னு வெளியில் சொல்லிடக்கூடாது, அவரோட கெரியரை பாதிக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா சைலண்டாக மூவ் பண்ண பார்க்குறாங்க. ஸோ ஸ்ரீகாந்த் அவர்கள் அப்படி பண்ணுறாங்களா இல்லை பிரதாப் ஏதாச்சும் போய் சொல்கிறானா அவன் தப்பிக்கிறதுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ரீகாந்தோட வீட்லேயுமே வந்துட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்ததுல போலீஸ்க்கு அடுத்த ஒரு ஷாக்கிங் என்ன அப்படின்னாக்கா, ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்துட்டு கொக்கைன் கன்சியூம் பண்ணுற மாதிரி சில சிம்டம்ஸ் அவங்க வீடில் சில விஷயங்களை போலீஸ் நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
இதை தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீகாந்த் கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கும் பிரதாப்புக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஸ்ரீகாந்த் என்ன சொல்றாருன்னா, பிரதாப் என்னோட வந்துட்டு அடுத்த ஃபிலிமோட ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. சரி, ப்ரொடியூசரா இருந்தா நீங்க தானே பிரதாப் கிட்ட இருந்து பணம் வாங்கணும், நீங்க 4 லட்ச ரூபா பிரதாப்புக்கு அனுப்பிச்சிருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டதுக்கு ஸ்ரீகாந்த் அவர்கள் அங்கேயே வந்துட்டு கொஞ்சம் திணற ஆரம்பிச்சாரு. ஸோ இதனால போலீஸ் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நகர ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நீங்கள் கொக்கைன் கன்சியூம் பண்ணுறதுக்கான சில விஷயங்கள்லாம் அத்தாச்சி எல்லாம் உங்கள் வீட்டில் தெரியுது, ஸோ நீங்கள் அதை கன்சியூம் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கும்போது அதுக்கு வந்துட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் என்ன சொன்னால், நான் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண மாட்டேன் அப்படின்றவே முதல்ல மறுத்து இருக்காரு. சரி, நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் முதல்ல நீங்கள் வந்துட்டு ஒரு டெஸ்டிங் ஒன்று பண்ணிடுங்க, பிளட் டெஸ்ட் மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க, அதில் ரிப்போர்ட் என்ன வருது பார்ப்போம்னு சொல்லி போலீஸ் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறமா ஒரு வலுக்கட்டாயத்தின் பேரில் ஸ்ரீகாந்த் அவர்களை போயிட்டு பிளட் டெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்திருக்காங்க. பிளட் டெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா அதில் என்ன தெரிய வருதுன்னா, அவர் கொக்கைன் கன்சியூம் பண்ணியிருக்காருன்னு சொல்லி பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டில் வருது. ஸோ இந்த கொக்கைனை பேசிக்காக நம்ம எடுத்தோம் அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, அடுத்து 30-40 நாள் வரைக்கும் நம்ம பெட்டில் அது ஊறிக்கிட்டு இருக்குமா. ஸோ அதனால் அடுத்த 30 நாள் கழித்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்தாலும் அதை ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதோட பட்சத்தில் தான் அவர் வந்துட்டு 1 மாதத்துக்கு முன்னாடி கன்சியூம் பண்ணியிருந்தாலும் இப்போ பிளட் டெஸ்ட்டில் வந்துட்டு அவர் கன்சியூம் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்தது. உடனே இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் வந்துட்டு கன்ஃபார்மும் செய்யப்படுறாங்க, ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்துட்டு கொக்கைனை கன்சியூம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் ஒத்துக்கிட்டார். ஸ்ரீகாந்தும் ஆமாங்க நான் கன்சியூம் பண்ணேன் அப்படின்றது சொல்லி ஒத்துக்கிட்டார். ஏன்னா அப்டேட் எல்லா ப்ரூஃபும் கையில் இருக்குது, இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மறைக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா அவரும் ஒத்துக்கிட்டாரு. இதோட தொடர்ச்சி அவர் அரெஸ்ட் செய்யவும் பட்டார். அரெஸ்ட் செஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் பிரைவேட் பார்ட்டி வைக்கணும்னு சொன்னாங்க, யார் யாரெல்லாம் இன்வைட் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே கேள்வி பண்ணும்போது அதில் சில ஆக்ட்ரஸோட பேருமே வந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் இது இன்னும் கன்ஃபார்ம் செய்யப்படலை, அதனால இப்போதைக்கு என்னாலையும் பேர் சொல்ல முடியாது. அவங்க வீட்டில் போய் சர்ச் பண்ணும்போது அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி கொக்கைன் அப்படின்ற ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்றப்போ அது ஃபர்தராக ஸ்ரீகாந்த் எப்படி அரெஸ்ட் ஆனாரோ அதுக்கேற்ற மாதிரி அவரும் அரெஸ்ட் ஆகும்போது இதை பற்றி பேசலாம். பட் ஸோ இதோட அடிப்படையில் இப்போதைக்கு ஸ்ரீகாந்த் மட்டும் தான் இப்போதைக்கு கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கிற ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்னால ஸோ அவரை பற்றி மட்டும் இப்போ என்ன அடுத்தடுத்து அவர் சொல்றாருன்ற ஒரு விஷயத்தை பார்த்துலாம். அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷனில் என்ன நடக்குது அப்படின்றப்போ ஸ்ரீகாந்த் அவர்கள் அடுத்த ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளியில் சொல்றாரு. என்ன அப்படின்னாக்கா, எனக்கும் பிரசாதுக்கும் வந்துட்டு ரொம்ப நாளாக பழக்கம் இருக்கு, இந்த ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அவர் எனக்கு வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு ப்ரொடியூசராக பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னை வச்சுக்கிட்டேன். பட் அவர் எனக்கு 10 லட்ச ரூபா தரணும். பட் அது தராமல் வந்துட்டு அவர் நான் கேட்கும் போதெல்லாம் அந்த பணத்தை போய் நான் கேட்கும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றப்போ, சரி வாங்க பாஸ் உட்காருங்க, சும்மா லைட்டாக ஒரு ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லி கொக்கைனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பழக ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அது ஒரு அடிக்ட் ஆயிடுச்சு. எனக்கு வந்துட்டு ஃபினான்ஷியலாகவுமே ஃபேமிலியாகவுமே அதே நேரத்தில் வந்துட்டு சில இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு ப்ரெஷர்னாலுமே வந்துட்டு எனக்கு வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் அதில் அடிக்ட் ஆனதுனால திரும்பி நான் அவரை வாண்டடாக போயிட்டு கேட்குற மாதிரி ஒரு நிலைமைக்கு நான் மாறிட்டேன். ஸோ கொக்கைன் இருந்தால் கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே நான் அடிக்ட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா தான் அவர் எனக்கு வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தார். ஸோ இது முழுக்க நான் வந்து ட்ராப் ஆகப்பட்டிருக்கேன். நான் வெறும் என் பணத்தை தான் கேட்க போனேன். பட் அவர் வந்துட்டு எனக்கு கொக்கைன் கொடுத்து பழக வச்சுட்டு என்ன ஒரு அடிமையாக அதில் வந்துட்டு மாற்றிட்டார் அப்படின்ற ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. அப்போ பேசிக்காக இதில் பார்த்தோன்னா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்துட்டு பிளான் பண்ணி ட்ராப் செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. பட் அப்படி ஒரு விஷயம் அவர் சொன்னாலும் இதில் இன்னொரு ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அவர் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையா, எது சரி எது தப்புன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். இந்த கொக்கைன் அப்படின்ற ஒரு விஷயம் நாடு முழுவதும் பேண்ட் அப்படின்றது தெரியுது. அது கன்சியூம் பண்ணால் நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிலுன்ற ஒரு விஷயமா அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், படித்தவர், நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சவர். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்தாரு, இவர் வாங்கினாரு, இவரும் கன்சியூம் பண்ணார் அப்படின்றது சொல்லுது எந்த வகையில் ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இது இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் அவர் சூழ்நிலைக்காக அதை நான் கன்சியூம் பண்ண ஆரம்பித்தேன், அதுவே நான் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்றது தான் அவரோட ஒரு விஷயமாவே அவர் தரப்பில் சொல்லப்படுது அப்படின்றது. ஸோ இப்போ இதில் மாட்டி இருக்கிறது யாருன்னா, பிரதாப் கிட்ட வாங்கின நிறைய பேரும் இதில் மாட்டியிருக்காங்க. பிரதாப்பும் இதில் மாட்டியிருக்காரு அந்த கொச்சின் டீல. அதே போல் பெங்களூர் கிட்ட இருந்து யார் வாங்குறோம் அவங்களுமே இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஸோ நைஜீரியாவிலேருந்து வருது இல்லையா கன்சைன்மெண்ட், அந்த நைஜீரியாலாம் யாருன்றது தேடப்பட்டு இருக்கு. பட் இவங்க எல்லாருமே விட்டுட்டு இப்போ ஸ்ரீகாந்தை மட்டும் நம்ம வந்துட்டு பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இது ஒரே ரீசன், அவர் தான் உலகம் முழுக்க வந்துட்டு தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கார். ஏன்னா சினிமாவில் அவர் இருக்கிறதுனால அவர் செஞ்ச ஒரு தப்புன்றதுனால டக்குன்னு ஸ்பாட்லைட் ஆயிட்டாரு. ஸோ இதனால வந்துட்டு அவர் மட்டும்தான் இந்த கேஸில் வந்துட்டு இன்வால்வ் ஆகின மாதிரி வந்துட்டு நிறைய மீடியாக்கள் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. பட் அப்படி இல்லை, ஸ்ரீகாந்த் கூட இன்னும் நிறைய பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் தண்டிக்கப்பட்டிருக்கான்றது தான் இதில் ஒரு உண்மையுமே கூட. சரி, ஸ்ரீகாந்த் இப்போ அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு, அவர் சினிமாவில் இருக்கனால தான் இது வந்துட்டு வெளிச்சத்துக்கு டக்குன்னு வந்தது, அவர் முகம் இதில் முன்னாடி தெரியுது அப்படின்றது எந்த சந்தேகமும் இல்லை. பட் இது கூட நிறைய பேர் அரெஸ்ட் செய்யிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, இந்த ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது எங்கன்னா பப்புல ஒரு சண்டையில் ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அந்த சண்டை போட்டவங்க கொக்கைனை வந்துட்டு கன்சியூம் பண்ணியிருக்கனால தான் அந்த ஒரு பிரச்சனையில் அவங்க மாட்டினாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அப்போ இந்த பிரச்சனைக்கான ஒரு முதல் இடமே பப்பு அப்படின்றப்போ இருக்கிற இடத்துல நம்ம 2025 இருக்கும். 2025 நம்ம நினைச்ச எது வேணாலும் நம்ம கை கிட்ட கொண்டு வரலாம். நம்ம நினைச்ச சாப்பாடு எது வேணுமோ நம்ம சமைக்காமலேயே நம்ம வீடு தேடி வந்து வரும். அதே போல் நம்ம நினைச்ச ட்ரெஸ்ஸு நம்ம வந்துட்டு வெளியில் போகாமலே நம்ம வீடு தேடி நம்ம நினைச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி நம்ம போட்டுக்க முடியும். அதே போல் இப்போ 2025 நமக்கு
ரொம்பவே ஆக்சஸாக இருக்கிற ஒரு விஷயம் பப்பு. ஒரு 20-22 வயசுக்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு பப்பில் ஈஸியாக நிறைய பப்பில் ஈஸியாக ஆக்சஸ் கிடைச்சிடும். அப்படி அந்த பப்புக்கு ஆக்சஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பசங்க கூட அந்த பப்புக்கு போகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த பப்பில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ரொம்ப சாதாரணமாக கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இது எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான விஷயம், எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான சொசைட்டியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா 2025 அப்படின்ற ஒரு அட்வான்ஸான ஒரு விஷயத்தை நம்ம நோக்கி போய்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரொம்ப நம்ம உடலுக்குமே நம்ம உயிருக்குமே ஆபத்தான சில விஷயங்கள் நம்ம நெருக்கத்தில் இருக்கு, நம்ம கை ஏற்ற தூரத்தில் தான் இருக்கு, நம்ம நினைச்சா அதை வந்து அனுபவிக்க முடியுன்ற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த ரியல் டைமில் எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டேட் போலீஸுமே சரி, இந்தியா இருக்கிற எல்லா போலீஸுமே சரி, எங்கெங்கெல்லாம் இந்த ட்ரக் பஸ்ட் அப்படின்றது நடக்குதோ அதுக்கான ஒரு வேட்டைகள் நடத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. போலீஸுமே சும்மா இல்லை, அதுக்கான ஒரு விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நமக்காக பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அப்படி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஒரு 2 லூப் ஹோல்ஸ் இந்த மாதிரியும் இருக்கு. அந்த லூப் ஹோல்ஸ் பப்ளிக் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய பப்பில் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் இது ரொம்பவே ஒரு பயமான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஒரு கொக்கைன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப யாருமே போகக்கூடியாத ஒரு இடத்துல கிடைக்குது அப்படின்றப்போ இது ஒரு கண்ட்ரோல் இருக்கும். ஆனா பப் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க 20-25 வயசு தொட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ஆக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இது கிடைக்குதுன்னா ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா டெஃபினட்டா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு முடிவை எடுக்கும். ஸோ இருக்கிற எல்லா பப்ஸ்லுமே மேபி இது கண்டிப்பா ஒரு சர்ச் வார்னிங்ஸ் அப்படின்றது நடத்த ஆரம்பிக்கலாம். பட் என்னதான் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும், இந்தியன் கவர்மெண்ட்டாக இருந்தாலும், நம்ம இந்தியன் போலீஸாக இருந்தாலும் என்ன ஒரு முடிவுகள் எடுத்தாலும் அதில் ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல்ஸ் அப்படின்றது விக்ரம் ஏதாச்சும் ஒரு வகையில் வித்துக்கிட்டே தான் இருப்பான். பட் அதுலேருந்து நம்ம எப்படி தள்ளி நிற்கிறோம்ன்றது தான் முக்கியம். நம்ம குடும்பம், நம்ம வாழ்க்கை, நம்மளோட உடம்பை நம்ம எப்படி நம்ம பாதுகாக்கணுமோ அது நம்ம கையில் மட்டும்தாங்க இருக்கு. எந்த ஒரு கவர்மெண்ட்டும் எந்த ஒரு போலீஸ்காரும் நீ அடிக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் வீடு தேடி வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம எவ்வளோ உஷாராக இருக்கோமோ நம்ம ஒருத்தன் கொடுக்குறான்னா நம்ம அதை கன்சியூம் பண்ணுறோமே அது தப்பு இல்லையா, நம்ம உடம்பு கெட்டு போகுமே இல்லையா, இது நம்ம மாட்டிக்கிட்டா நாளைக்கு நமக்கு மட்டும் இல்லை நம்ம குடும்பத்துக்கே பிரச்சனை அப்படின்னு ஒரு பயம் வந்தாலே இந்த ஒரு விஷயத்தை யாருமே பண்ண மாட்டாங்க. பட் அந்த ஒரு பயம் அப்படின்றது எப்பயுமே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற உலகம் எப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஈஸியாக நம்ம உட்கார்ந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு யுகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தீமையான சில விஷயங்களும் நம்ம ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துலையும் கிடைக்குது அப்படின்றப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும், நம்ம ஃபேமிலி யாராவது அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள திருத்த பாருங்க. அப்படி அவங்க திருந்தலையா நீங்கள் ஒதுங்கிங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குன்றது மைண்டில் எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கான ஒரு மொத்த இன்ஃபர்மேஷனும். ஸோ அவர் சினிமாவில் இருக்கார் அப்படின்ற ஒரு பட்சத்தினால தான் அவரோட பேர் இந்த அளவுக்கு அடிபடுது அப்படின்ற ஒரு விஷயம் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பட் இது கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்டு அரசு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை பற்றி நம்ம எந்த மாதிரி ஒரு உலகத்தில் ரியல் டைம் வேர்ல்டு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம்ன்றது உங்களோட கருத்து என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை நான் பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.